இது என்ன கிருஷ்ணா, நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? பதில் கூறு கிருஷ்ணா, இங்கே என்ன நடக்கிறது? மறந்து விட்டாயா? நான் கூறினேன் அல்லவா, நீ எங்கும் செல்லக்கூடாது. நான் எங்கும் செல்லவில்லை. இந்த குண்டு ரொட்டியையும் வெண்ணையையும் விட்டுவிட்டு யாராவது வீட்டை விட்டு வெளியே போவார்களா என்ன? இல்லத்தை விட்டு எங்கே செல்கிறாய்? நான் என் எல்லையை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் வாசலை தாண்டி விட்டால் உடனடியாக உங்களுக்கு கவலை வந்து விடுகிறது. அதனால் தான் இங்கிருந்து எல்லையை கண்காணிக்கிறேன். என்ன தாயே இது? எதற்காக உங்கள் முகத்தில் இவ்வளவு சோகம்? சொல்ல போனால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய எல்லையை நானே குறித்து வைத்து விட்டேன். சரி, எதற்கு இந்த விசித்திரமான எல்லைகள்? இங்கே வா கிருஷ்ணா, நான் சொல்கிறேன், வா. எது விசித்திரமான எல்லை என்று நீ கூறுகிறாயோ அது என் கவலையின் எல்லையாகும். இந்த கவலையானது எல்லா தாய்மார்களுக்கும் வரும். ஆகையால் மறுபடியும் நான் உங்களை கவலைப்பட வைத்து விட்டேனா? நீ என்னிடம் சொல்லாமல் எங்கே சென்றாலும் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கும். நல்லது தாயே. இனி நான் எங்கு சென்றாலும் உங்களிடம் கூறிவிட்டுதான் போவேன். அப்போதாவது கவலைப்பட மாட்டீர்களே. நீ எங்கிருக்கிறாய் என்பது எனக்கு தெரிந்துவிட்டால் ஏன் வருத்தம் வரும்? மிக அற்புதமான யோசனையை சொல்லிவிட்டீர்கள் தாயே. தாயே, எனக்கு இன்னும் தேவை. வாங்கிக் கொள் கிருஷ்ணா, வயிறார உண்ணு. தாயே, நீங்களும் உண்ணுங்கள். வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீ உண்ணு. கிருஷ்ணன் அவன் ஒரு புதுமையானவன். அவன் மனதை மயக்கி விடுகிறான். நான் மனதை மயக்குபவன் தான் ராதா. எனக்கு என்ன ஆயிற்று? எதையாவது யோசிக்கிறேன். இந்த நேரத்தில் கிருஷ்ணன் எப்படி இங்கே வருவான்? அவன் அம்மா மடியில் படித்துக் கொண்டு அழகாக கதைகள் கேட்பான். தாயே, விடிந்த உடனேயே நண்பர்களுடன் யமுனை கரைக்கு போய் அங்கு நான் விளையாடலாமா? கூறிவிட்டுதான் போவேன். அப்பொழுதுதானே நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அதனால் தான் நான் கேட்கிறேன். ஆஹா கிருஷ்ணா, விடிந்தவுடனேயே சென்று விடு. ஆனால் இது இரவு நேரமாகும், அதனால் உறங்கிவிடு. தாயே, நீங்கள் மிகவும் நல்லவர்கள். நான் உங்களுக்கு தொல்லையே கொடுக்க மாட்டேன். என் அன்பான கண்ணன், உறங்கு.
மெதுவாக வீசவும், அதிக வேகம் வேண்டாம். நீ சொன்னது போல மெதுவாகவே வீசுகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுகிறாய். ராதா சொல்லிவிட்டால் கிருஷ்ணனும் கேட்கத்தான் வேண்டும். கிருஷ்ணன் மெதுவாகத்தான் வீசுவான். ராதா, அதை நீ சரியாக பிடித்து விடு. அது பின்னால் போய்விடக் கூடாது. அதை பிடி பிடி ராதா. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது. அது அங்கு வசிக்கும் கருணாகம் இடத்தில் விழுந்து விட்டது. ஏன் இவ்வாறு செய்தாய் ராதா? அதை பிடிக்காமல் இப்படி நதியில் விட்டு விட்டாயே. அங்க யார் இருக்கிறார்கள் தெரியுமா? கரும் நாகம். அதுவும் போய்விட்டது. என்ன இது? அதை நீ விட்டு விட்ட, அதனால் உன்னை எதுவும் கூறக்கூடாதா? ராதாவை சேர்க்க வேண்டாம் என்று நான் அப்பொழுதே கூறினேன். இனிமேல் விளையாட முடியாது. ஆமாம், இதில் ராதா என்ன தவறு செய்து விட்டாள்? ஏன் எல்லாரும் அவளை திட்டுகிறீர்கள்? கிருஷ்ணா, ராதாக்காக பரிந்து பேசாதே. இதற்கெல்லாம் அவள்தான் காரணம். இவளால் தான் விளையாட்டு நின்று விட்டது. அதுவும் வந்துவிடும். விளையாட்டும் தொடர்ந்து நடக்கும். அதை நான் கொண்டு வருவேன். கிருஷ்ணா, அங்கே கருப்பு நாகம் இருக்கிறது. உனக்கு தெரியும் அல்லவா? அது இருந்தால் இருக்கட்டும். ஆனால் நான் இங்கே இருக்கும் பொழுது யாராவது ராதாவை திட்டினால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் அதை கொண்டு வந்தே தீருவேன். ராதா செய்த தவறை கிருஷ்ணன் திருத்தி விடுவான். வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா, நீ போகாதே. இதற்கெல்லாம் அவசியமே கிடையாது. நின்று விடு கிருஷ்ணா, சொல்வதை கேள். வேண்டாம் கிருஷ்ணா, அங்கு கருநாகம் உள்ளது. கிருஷ்ணன் இவ்வாறு செய்திருக்க கூடாது. இந்த நதிக்கு அடியில் ஒரு கருநாகம் இருக்கிறது. அதன் விஷத்தில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாதா? என்ன கடவுளே, கிருஷ்ணனின் நிலைமை என்ன ஆகும்? கிருஷ்ணன் நாம் கூறுவதை கேட்காமல் மரணத்தை நோக்கி ஓடிவிட்டான். இனி அவன் நிலைமை என்ன ஆகுமோ? உடனடியாக சென்று இந்த செய்தியை கூற வேண்டும்.
கிருஷ்ணன் எனக்காக தான் நதியில் குதிச்சிருக்கிறான். அப்படி இருக்கிற நான் எப்படி அவனை தன்னந்தனியா விட முடியும்? நானும் அவனிடம் செல்லுகிறேன். நான் சென்று அவனை அழைத்து வருகிறேன். ராதா, என் கையை விடு அம்மா, என்னை போக விடுங்கள். கிருஷ்ணன் யமுனையில் குதித்து விட்டான், அதுவும் எனக்காக. நீ தண்ணீரில் குதித்து விட்டால் அந்த கருணாகம் உன்னையும் விட்டு வைக்காது ராதா. நான் செய்த தவறை கிருஷ்ணன் தண்டனை அளிக்கிறான். அவன் எனக்காக தான் நீரில் போய்க்கிறான். கிருஷ்ணனை அழைத்து வர நான் போகிறேன். கருணாகம் யாரையும் விட்டு வைக்காது ராதா. அப்படி என்றால் அந்த கருணாகம் என் கிருஷ்ணனை என்னென்னலாம் செய்ய போகிறதோ. என்னாயிற்று? யாரை தேடுகிறாய் பாலகா? இதைத்தான் தேடி வந்தேன் கருணாகம் அவர்களே. இது குழந்தைகள் விளையாடும் பொருள். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கொடுங்களேன், என்னிடம் கொடுங்கள். கிடைக்கும், அவசியம் கிடைக்கும். இது கிடைக்காது, உனக்கு மரணம்தான் கிடைக்கும். எந்த பொருளை என் இடத்தில் தூக்கி போட்டு என் நித்திரையை நீ கெடுத்தாய். இப்பொழுது நீ கட்டளையிடுகிறாயா? கருணாகத்திற்கே கட்டளையா? இல்லை இல்லை கருணாகம் அவர்களே, நான் கட்டளையிடவில்லை. நான் உங்களிடம் வேண்டி வேண்டி கேட்கிறேன். இது நாங்கள் விளையாடும் பொருளாகும். இந்த பக்கமாக வருபவர்கள் எல்லாம் உங்களுக்கு பயந்து கொண்டே இந்த பக்கம் வருவது கிடையாது. ஆனால் இன்று இந்த பொருள் விழுந்ததனால் உங்களை சந்திப்பதற்கு நானாவது வந்திருக்கிறேனே. ஆகையால் அந்த பொருளை எனக்கு தந்து விடுங்கள். வெளியே எல்லாரும் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நீ இங்கு வந்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய். இந்த பொருளுக்கு பதிலாக உன் உயிரை பறிக்கப் போகிறேன். உன்னை கொண்டு போய் யமுனை நதிக்கரையில் போட்டுவிட்டு வருவேன். இது அனைவருக்கும் தெரியட்டும். கருணாகத்தை தீண்டி விட்டால் இது நடக்கும் என்று தெரியட்டும். அவன் இருக்கும் இடத்திற்கு வந்தால் இந்த தண்டனை தான் கிடைக்கும். போதும் போதும், நிறுத்துங்கள். நான் குழந்தையாக இருப்பதனால் பயமுறுத்துகிறீர்களா? நான் அன்புடன் என் பொருளை கேட்கிறேன். ஆனால் நீங்கள் உயிரை எடுப்பதாக மிரட்டுகிறீர்கள். ஆம், உயிரை எடுக்கத்தான் போகிறேன். காரணம், தவறு செய்தால் தண்டனை தான் கிடைக்கும். யாராவது கிருஷ்ணனுக்கு துணையாக போங்கள். யாராவது செல்லுங்களேன். இந்த நேரத்தில் இப்பொழுது வீரம் கூடாது. இங்கே பக்தி தேவைப்படுகிறது. நம் அனைவரும் ஒன்றாக கூடி கருணாகத்தை பூஜித்து ஆராதனை செய்வோம். என் கருணாகமே, என்னுடைய கிருஷ்ணனை மன்னித்து விடு. கருணாகமே, என் கிருஷ்ணன் குறும்புக்காரன். அவன் தவறு செய்ய மாட்டான். உங்களுடைய பலம் அவனுக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து அவனை விட்டு விடுங்கள். என்னுடைய கிருஷ்ணனை விட்டு விடுங்களேன். இம்முறை எங்கள் அனைவரையும் மன்னித்து கிருஷ்ணனை விட்டு விடுங்கள். ஓ, அதாவது உன் பெயர் கிருஷ்ணனா? இப்போது கருப்பு நாகத்தின் பலத்தை பார். நீ இங்கு வந்து பெரிய தவறை செய்து விட்டாய் கிருஷ்ணா. நான் செய்த தவறை மறந்து விடுங்களேன். நீங்கள் வெறும் சக்தியை பற்றி தான் பேசுகிறீர்கள். என் தாய் எப்பொழுதும் கூறுவார்கள், சக்திசாலியாக இருப்பவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய சக்தியை மட்டும் காட்டுவார்கள். ஆனால் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பலசாலியாக இல்லை என்றால் எல்லோரும் மேலே இருந்து ஏன் உயிர் தானம் கேட்கிறார்கள்? என்னிடம் இருக்கும் சக்தியால் அவர்கள் என்னை ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் நான் இதற்கெல்லாம் மயங்கப் போவது இல்லை. அவர்கள் பூஜைக்கான பலன் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் கிருஷ்ணன் கிடைத்து விடுவான், ஆனால் உயிர் இல்லாமல்.
மாய வேலைகளும் உனக்கு தெரியுமா? நீங்கள் கொடுப்பதை உங்களுக்கே தருகிறேன். உங்களால் என்ன செய்து விட முடியும்? இந்தாருங்கள் கருப்பு நாக மகாராஜா. என்னிடமே சவால் விடுகிறாயா? எதுவும் நல்லது. முதலில் உன்னை தண்டிக்கிறேன், பிறகு அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும். இது ஒன்றும் விளையாட்டு பொம்மை அல்ல, இது நாகாஸ்திரம். இதை பற்றி உனக்கு தெரியாது. நீ ஆபத்துடன் விளையாடுகிறாய். ஆபத்தில் இருக்கிறான் கிருஷ்ணா. இந்த நேரத்தில் யாராவது இருந்தாக வேண்டும். என்னை செல்ல விடுங்கள் தாயே. ராதா, இந்த தாயின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய கிருஷ்ணனை விட்டு விடுங்களேன். போதும் நாகராஜரே, நாம் அதிகம் விளையாடி விட்டோம். இது விளையாட்டா? இன்னும் என் விளையாட்டை ஆரம்பிக்கவே இல்லை. இந்த விளையாட்டில் நான் தான் ஜெயிப்பேன். ஆட்டமும் என் ஆட்டம்தான்.